والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين الشاكرين، والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا قلبي إلى أحد، إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சிறந்தவர்களே, இந்த கமிட்டியுடைய நிர்வாக பெருமக்களே, சமுதாய பெரியோர்களே, வாலிப நண்பர்களே, பாசம் நிறைந்த தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் வந்து சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலே சொர்க்க பூஞ்சோலியிலே சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் ஏனைய நல்லடியார்களுடனும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் வந்து சேர்த்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்நாளில் நம்மில் நின்று நிகழ்ந்துவிட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. நம்மில் நின்று மௌத்தாகிவிட்டவர்களுடைய கபர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கமாக ஆக்கி அருள் புரிவானாக. நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்று கபரை அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் தஆலா வெளிச்சமான கபராக, விசாலமான கபராக, சொர்க்க பூந்தோப்பாக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கௌசுல் ஆலம் குதுபுல் அக்தாப் அஷ்ஷைக் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு நாள் பெருவிழா, அதனுடைய இறுதி தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை நாளும் இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதை இம்மையிலும் நாளை மறுமையிலும் பயனுள்ள மஜ்லிஸ்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எந்த ஒரு காரியத்திற்கும் காரணங்களை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களோடு மனிதன் சம்பந்தப்படுவதற்கும் அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறான். ஆனால் எல்லா
எல்லாவித சக்திகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ. எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா. அதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கொள்கை. அதில் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அவனுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்களை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களை அணுக வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை கட்டளையிடுகிறான். நமக்கெல்லாம் உணவளிப்பது யார்? அல்லாஹ் தஆலா. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅத்அமஹும் மின் ஜூஅ் வஅத்அமஹும் மின் ஜூஅ். மனிதர்களுக்கு பசித்தால் உணவளிப்பவன் அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ் தஆலா நான் தான் உணவளிக்கிறேன் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் நமக்கு பசிக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வீட்டுல சாப்பாடு தான் சமைச்சிருக்கான்னு பார்ப்போம். அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் என்று சொல்லி நமக்கு பசிக்கின்ற பொழுது, யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது, வானத்தில இருந்து ஒரு உணவு தட்டை இறக்கித்தா அப்படின்னு நம்ம கேட்கிறது. அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா தான். அதே நேரத்தில் அல்லாஹ் அதற்கு சில காரணங்களை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களோடு நாம் சம்பந்தப்பட வேண்டும். நோய் வந்தால் அந்த நோயை குணமளிப்பவன் அல்லாஹ் தஆலா. ஆனால் அந்த நோய்க்கு இன்னென்ன மருந்துகளை, சிகிச்சைகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி. நோயாளியானால் அல்லாஹ் தான் குணப்படுத்துகிறான். குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோய் குணமாவதற்குரிய காரணங்களை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களை நாம் அணுக வேண்டும். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். தலைவலி வந்தால் மாத்திரை சாப்பிட வேண்டும், மருந்துகளை சாப்பிட வேண்டும், நோய்க்கு சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த காரணங்களை அணுக வேண்டும். இப்படி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ் சில காரணங்களை வைத்திருக்கிறான். அந்த காரணங்களை நாம் அணுக வேண்டும். இது இந்த உலகம் சார்ந்த சாதாரண விஷயங்கள். பசித்தால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீடுகளிலே போய் உணவை கேட்கிறோம், அல்லது ஹோட்டல்களிலே சாப்பிடுகிறோம். நமக்கு நோய் வந்தால் மருத்துவர்களை அணுகிறோம். இது சாதாரண ஒரு காரியம். இந்த சாதாரண காரியத்தை ஒரு மனிதன் அணுகுகின்ற பொழுது அது தவறு என்று யாராவது சொல்லுவார்களா? ஒருத்தனுக்கு நோய் வருது, ஆஸ்பத்திரிக்கு போறான். ஏய், சிறுக்கு செய்யவா போறா ஆஸ்பத்திரிக்கு? ஏன்டா அப்படி சொல்றா? அல்லாஹ் தான் நோயை குணப்படுத்துவான்னு சொல்லி இருக்கான் குர்ஆன்ல. நீ டாக்டர்கிட்ட ஏன் போறா? அது சிறுக்கல்லவா என்று யாராவது கேட்பார்களா? யாராவது கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். ஒருத்தன் ஹோட்டலுக்கு போறான். ஏன்டா போறா? சாப்பிட போறேன். சிறுக்கு செய்யவா போறா? என்னடா அப்படி சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல நான் தான் சாப்பாடு தரேன்னு சொல்றான். நீ ஹோட்டலுக்கு போறது சிறுக்கு என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். இது அல்லாஹ் தஆலா இந்த உலகம் சார்ந்த சாதாரண காரியத்தில் சாதாரண காரணங்களோடு ஒருவன் சம்பந்தப்படுகின்ற பொழுது அது ஒருபோதும் தவறு இல்லை என்று உலகமே ஒத்துக்கொள்கிறது. இதே போன்றுதான் ஒரு அசாதாரண மனிதரோடு அசாதாரண காரியத்தில் சம்பந்தப்படுகின்ற பொழுது அதிலும் எந்த தவறும் கிடையாது. நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா அன காசிம் வல்லாஹி யுஅதி. இன்னமா அன காசிம் வல்லாஹி யுஅதி. அல்லாஹ் எனக்கு தெரிகிறான், நான் இந்த உலகத்தில் மக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கிறேன். அல்லாஹ் தஆலா எனக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் எனக்கு தெரிகிறான். உலகத்தில் மக்களுக்கு நிகழ்த்துகளை கொடுக்கக்கூடிய அறிவை ஆற்றல் எனக்கு தெரிகிறான், நான் மக்களுக்கு கொடுக்கிறேன்.
இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். சாதாரண காரியத்தில் சாதாரண மனிதரோடு நாம் சம்பந்தப்படுகின்ற பொழுது அது எப்படி தவறில்லையோ அதே போல அசாதாரண காரியத்தில் அசாதாரண மனிதர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அதுவும் தவறில்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் தங்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் அணுகுவார்கள். ஹதீஸுடைய கிதாபிலே பரந்து கிடக்கிறது நிறைய சம்பவங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையுடைய நேரத்தில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. குடிப்பதற்கு தண்ணி இல்லை, குளிப்பதற்கு தண்ணி இல்லை, வாகனங்களுக்கு கொடுக்க தண்ணி இல்லை, ஒது செய்ய தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? சஹாபாக்கள் அவர்களுக்கு தெரியும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இந்த தண்ணீருக்கு உதவி தேடினால் கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் என்று சஹாபிகள் அறிந்து வைத்திருந்தார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அவர்கள் நமக்கு தெரிகிறார். தமிழக அரசு ஒரு அறிவிப்பு செய்யுது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 55 கிலோ அரிசி ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சு. இப்ப நம்ம கூட்டாளர்கள் உள்ளவங்க என்ன செய்வோம்? நம்ம ஊர்ல ரேஷன் கடையில போய் என்ன செய்வோம்? ரேஷன் கார்டை காட்டும் வாங்குவோம். ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல நான் கூட்டாளர் ரேஷன் கடை போக மாட்டேன். ஏன்? அது அறிவித்தது தமிழக அரசாங்கம் தான் அறிவிச்சது, நான் தலைமைச் செயலகத்துல போய் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா அது சரியான வாதமா? அரசாங்கம் அறிவித்தாலும் அதை அந்தந்த இடங்களில் இருந்து நாம் வாங்கிறோம் என்று சொன்னா அது அரசாங்கம் கொடுத்தது மாதிரிதான். அதே போலத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் முறையிடுகின்ற பொழுது அது ஒருபோதும் தவறான காரியமாக இருக்காது என்பதை அறிந்த சஹாபாக்கள் தங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது யாரிடத்திலே போய் சொன்னார்கள்? சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே, எடுப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, குளிக்க தண்ணீர் இல்லை, மிருகங்களுக்கு கொடுக்க தண்ணீர் இல்லை. சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னட்ட வந்து கேட்காதீங்க அப்படி சொன்னாங்களா? என்னால முடியாது, எல்லாமே அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும், அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல எந்த உதவியும் கேட்காதீங்க என்று சஹாபாக்கள் சொன்னாங்களா? இல்லையே. சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் போல தண்ணீர் கொண்டு வரப்பட்டது, அதில் தன்னுடைய கையை முக்கினார்கள். ஒரு ஆளுக்கு கூட ஒழுங்காக உது செய்ய முடியாத அந்த அளவு தண்ணீரில் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை முக்குகிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அருவியில் இருந்து தண்ணீர் கொட்டுவதை போல அதாவது அந்த ஊற்றெடுத்து தண்ணீர் ஊறுவதை போல ஃபலபஅல் மாஅ மின் பைனி அஸாபிஹி நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரலுக்கு அடியிலிருந்து தண்ணீர் அப்படியே கொட்டிக் கொண்டிருந்தது. உலகத்திலே சிறந்த தண்ணீர் எது? இப்ப இருக்கிற தண்ணீர் மொத்தத்தில் உலகத்துடைய தண்ணீர்களிலே சிறந்த தண்ணீர் எது? அஃலல் மியாஹி மாஉன் கத் நபஅ மின் பைனி இஸ்பாஹின் நபியில் முத்தபஅ யலீஹி மாஉ ஸம்ஸமின் ஃபல் கௌதரு ஃபலைலு மிஸ்ரா ثم باقي الأنهار. ஜம்சம் தண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிஷாலா அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தண்ணி நினைச்சு செஞ்சிடாதீங்க, அது கவனம் இல்லாம குடிச்சிடாதீங்க. நல்ல நீயத்தை வைத்து இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு. ஜம்சம் தண்ணீர் எந்த ஒரு நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். சஹீஹுல் புகாரி
அதற்கு விரிவுரை எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஹதீஸ் கதையில உலக புகழ்பெற்ற மேதை அவங்க சொல்றாங்க, நான் ஜம்சம் தண்ணீர் குடிக்கின்ற பொழுதெல்லாம் நிய்யத்து வைப்பேன். என்ன நிய்யத்து? ஹதீஸ் கதையில ரஹபியுடைய இல்மு எனக்கு வேண்டும் என்று நான் நிய்யத்து வைப்பேன். அந்த நிய்யத்தில் நான் தாராளமாக ஜம்சம் தண்ணீரை குடித்தேன். சரித்திரம் சொல்கிறது, ரஹபியுடைய இல்மு அல்ல, ரஹபியை விட உயர்ந்த அந்தஸ்தில் ஹதீஸ் கதையில் முன்னேறினாங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால ஜம்சம் தண்ணீர் சாதாரண தண்ணீர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஹு ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, எந்த ஒரு நோக்கத்திற்காக ஜம்சம் குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த நோக்கங்களுக்காக நாம் அந்த ஜம்சமை குடிக்கிறோமோ அந்த நோக்கங்களை எல்லாம் அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் அந்த நோக்கங்களை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவானாக. உலகத்துடைய தண்ணீர்களிலே சிறந்த தண்ணீர் எது என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்கிறார்கள். அஃதலுல் மியாஹி, தண்ணீர்களிலே சிறந்த தண்ணீர் மாஉன், ஒரு தண்ணீர். அது நபஅ மின் பைனி இஸ்பஇன் நபியில் முத்தபஅ சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து வெளிப்பட்டதே அந்த தண்ணீர் தான் உலகத்துடைய தண்ணீர்களிலெல்லாம் சிறந்த தண்ணீர். அந்த தண்ணீர் இப்ப இல்ல. வயலீஹி மாஉ ஜம்ஸமின், அடுத்தபடியாகத்தான் ஜம்ஸமுக்கு சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக ஹவுல் கௌசருக்கு சிறப்பு. நான்காவதாக எகிப்திலே ஓடக்கூடிய என்ன நதி? நைல் நதி. அந்த நைல் நதிக்கு சிறப்பு. சும்மா பாக்கில் அன்புரு. அதற்கு பிறகு உலகத்துடைய எல்லா ஆற்று தண்ணி, கடல் தண்ணி எல்லாம் ஒரு தண்ணி தான். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் தங்களுக்கு ஒரு இக்கட்டான கட்டம் வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவையை சஹாபாக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதாவது ஒரு வித்தியாசத்தை நாம் விளங்குகிறோம் என்று சொன்னால் எந்த குழப்பமும் நமக்கு வராது. சில நபர்கள் என்ன செய்வாங்க, ஒரு உதவி தேடுதல் என்பதை அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் செய்கின்ற பொழுது அதை சிறுக்கு என்று தவறாக விளங்கிக் கொள்றாங்க. உதவி தேடுதல் எப்படி சிறுக்காகும்? அதாவது அல்லாஹ் அல்லாத ஒருவரை வணங்குகின்ற பொழுதுதான் அங்கே சிறுக்கு வருகிறது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக சிறுக்கு என்ற வாசகத்தை ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மீது அபாண்டமான பழி சுமத்துகிறார்கள். உலகத்தில் அதாவது எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ் அல்லாத ஒருவரை அல்லாஹ்வுக்கு நிகரானவர் என்று யாருமே கருத மாட்டார். அப்படி கருதுகின்ற பொழுதுதான் அது சிறுக்கு என்ற அந்தஸ்தை அடைகிறது. சிறுக்கு என்று சொன்னால் என்ன? இறைவனுக்கு நிகராக இன்னொருவர் இருக்கிறார் என்று நம்புகிறார் சிறுக்கு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எப்படி நம்புறோம்? ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நம்மளே எப்படி நம்புறோம்? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். நம்ம பார்க்கிறோம், நமக்கு பார்வை இல்ல. பசீர், அல்லாஹ் யாருதான்? பார்வை உள்ளவன் தான். அப்ப அல்லாஹ் நம்ம நிகர் ஆயிட்டோமா? நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்கிறான். நிகர் ஆயிட்டோமா? நம்ம அல்லாஹ் உயிருள்ளவன், ஹய்யன். நம்மளுடைய எப்படி இருக்கிறோம்? உயிரோடு தான் இருக்கிறோம். நிகர் ஆயிட்டோமா? அல்லாஹ்வை பற்றி அறிந்தவன் என்று சொல்லுவார்கள் அலீம். நம்மளுடைய விஷயங்கள் அறிந்திருக்கிறோம். நிகர் ஆயிட்டோமா? சரி, ஒண்ணும் வேண்டாம். அல்லாஹ் யாருதான்? ஒருவன். நம்மளுடைய தலைவர் தான். நம்ம ஊராக தலைவர் தான் ஒரு ஆள் தானே. அப்ப எந்த இடத்துல வித்தியாசம் வருகிறது? நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் பார்க்கிறான். நாம் கேட்கிறோம், அல்லாஹ் கேட்கிறான். நாம் அறிகிறோம், அல்லாஹ் அறிகிறான். நமக்கு ஆற்றல் இருக்கிறது, குவத்து, காதிர், கதீர், அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு அவனுக்கு இருக்கிறதா ஒண்ணு அர்த்தமா? இப்ப எங்க வித்தியாசம்? ஒரு வித்தியாசம். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கேள்வி, அல்லாஹ்வுடைய அறிவு எல்லாம்
சொந்தமானது. அந்த ஆற்றல்கள் அவனுக்கு யாரும் கொடுத்ததல்ல. அவனுக்கு ராத்தியானது நமக்கு இருக்கக்கூடிய பார்வை, கேள்வி, உதவி செய்யக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய ஆற்றல், கேட்கக்கூடிய ஆற்றல், நடக்கக்கூடிய ஆற்றல், உட்காரக்கூடிய ஆற்றல், எழுதக்கூடிய ஆற்றல் எல்லாம் அல்லாஹ் தரக்கூடியது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு நபியிடத்தில் அது மௌத்திற்கு முன்னாடியாக இருந்தாலும் சரிதான், மௌத்துக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரிதான், ஒரு நபியிடத்திலோ ஒரு வலியிடத்திலோ ஒருவர் உதவி தேடுகின்ற பொழுது அது தவறு என்று நாம் விளங்கிக் கொள்ள மாட்டோம். காரணம், எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்கார அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா சாதாரண ஆற்றல் சாதாரண மனிதனுக்கு கொடுப்பதை போல அசாதாரண ஆற்றல் அசாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் உதவி தேடிய பொழுது என்ன நம்பிக்கையில தேடினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவக்கூடிய ஆற்றலை வழங்குகிறான் என்ற அர்த்தத்தில் தேடினார்கள். அங்கே ஷிர்க் வரவில்லை. சய்யிதுனா ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுதுக்காக வுது செய்ய தண்ணியை வச்சு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் கண் விழிப்பாங்க என்று எதிர்பார்த்து இருந்து இரவெல்லாம் கண் விழித்து சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வுது செய்யக்கூடிய தண்ணீரை வச்சு காத்திருந்தாங்க. சய்யிதுனா ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்ய தஹஜ்ஜுதுக்காக வுது செய்ய வராங்க. ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை வச்சு காத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம்? எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. அதை கண்டு மகிழ்ச்சியுற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபீஆ உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு ரபீஆ. இன்னைக்கு சொல்றாங்க ஒண்ணும் கேட்க கூடாது, சொல்ல என்ன கேளுன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீ கேளுன்னு சொல்றாங்க. இப்ப நம்மகிட்ட கேட்டிருந்தா நம்ம என்னத்தை கேட்போம்? நமக்கு கேட்க தெரியாது, நம்ம எதையெல்லாமோ கேட்டிருப்போம். ஆனால் புத்திசாலியான சஹாபி சய்யிதுனா ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரு கேள்வி கேட்டாங்க. அஸ்அலுக்க முராஃபகதக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். அஸ்அலு நான் கேட்கிறேன், கா உங்களிடத்தில் கேட்கிறேன். எதை கேட்கிறேன்? இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை கேட்கவில்லை. முராஃபகதக உங்களுடைய தோழராக உங்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும். எங்க? ஃபில் ஜன்னah சொர்க்கத்தில். சய்யிதுனா ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அஸ்அலுக்க முராஃபகதக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். நபியே, சொர்க்கத்துல உங்களுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சொர்க்கத்தை கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? சஹாபிகளுக்கு நபிகள் நாயகம் தௌஹீதை சொல்லிக் கொடுக்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை விளங்கி இருந்தார்கள். கேட்டா கிடைக்கும் அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கேட்டாங்க, அஸ்அலுக்க நான் நபியே உங்கள்கிட்ட கேட்கிறேன், முராஃபகதக உங்களுடைய நண்பனாக இருப்பதை கேட்கிறேன், ஃபில் ஜன்னத்தி சொர்க்கத்தில் உங்க நண்பனாக இருப்பதை கேட்கிறேன். ரபீஆ ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, வேற ஏதாவது வேணுமா? இது போதும் நபியே, இது எனக்கு போதும் என்றார்கள் சய்யிதுனா ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்ப இந்த இடத்துல அசாதாரண ஒரு காரியம், மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் வைத்து சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க என்று சொன்னா, அது எப்படி ஷிர்க்னு சொல்ல முடியும்? அது எப்படி குஃப்ர்னு சொல்ல முடியும்? அது எப்படி தவறான காரியம் என்று சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விளங்கியவர்கள் சஹாபாக்கள். சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, சஹாபிகள் நிறைய ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி நம்ம சொன்னோம் ஏற்கனவே. அவங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நபியே இன்னி சமிஅத்து மின்க ஹதீஸன் கதீரா, நான் நிறைய ஹதீஸ்களை உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன், நான்
அன்சாகோ எல்லாம் மறந்து மறந்து போகுது. நம்மளும் அப்படிதானே. 46 வருஷமா கமிட்டியில பயான் நடக்குது. 46 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் நாள் பயான் நமக்கு தெரியுமா? இப்போ 2வது வருஷம் நடந்தது தெரியுமா? என் போட்டு நேட்டைக்குள்ள எல்லாம் நமக்கு தெரியுமா? சரி, உங்களுக்கு போட்டு பேச எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன பேசுறேன். மனுஷனுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? இன்சான். இன்சான் சொன்ன என்ன தெரியுமா? மறக்கக்கூடியவன். فما سمي الإنسان إلا لنسيه ولا القلب إلا أنه يتقلب. இன்சான், மனிதனுக்கு இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்ட இதனால அவன் நசீஹி, அவன் நிசியான், மறந்து விடுவான். சில காரியங்களை மறந்து ஆகணும். சில பேர் சிலதை என்ன செய்வாங்க? ஞாபகமா வச்சிருப்பாங்க, சிலதை மறக்க மாட்டாங்க. வள்ளுவர் சொல்லுகிறார் அல்லவா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நம்ம நேரம் மாத்தமா நம்ம என்ன செய்வோம்? அந்த திருக்குறளை வேற ஏதாவது குறளா மாத்தி என்ன செய்வோம்? நம்ம ஏதாவது நன்மை செஞ்சு அதை மறக்கவே மாட்டோம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சு நினைச்சிருவோம், உடனே மறந்துடும். திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே அது வேற யாருக்கோ உள்ளதுன்னு நினைக்க கூடாது. அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் ஏகதேசம் குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களோடு ஒத்து போகிறது. சில குறளுக்கு நமக்கு விளக்கம் தெரியாதுங்கிறதுனால அது தப்பானது அப்படின்னு கிடையாது. ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி நடக்கணும் என்பதாக வள்ளுவர் சொல்கிறார்களோ, அவங்க அழகா சொன்னாங்க. தெய்வம் தொழாள் கொழுநனை தொழுதெடுவாள் பெய்யன பெய்யும் மழை. தெய்வம் தொழாள்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது? அல்லாஹ் வணங்கவே மாட்டான் அர்த்தம் கிடையாது. தன்னுடைய பரவான காரியங்கள் எல்லாம் பரவான தொழுகைகளை தொழுவா, உபரியான வேற நப்பி தொழுகைகள் அவளுக்கு இருக்காது. ஆனால் கொழுநனை தொழுதெடுவாள், தன்னுடைய கணவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து நடப்பாள். பெய்யன பெய்யும் மழை, அவ மழை பெய்யும் சொன்னா பெய்யும். ஹதீஸ்ல இதை கருத்துக்கள் நிறைய வருதல்லவா. அப்படிப்பட்ட ஒரு பெண் சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போகட்டும் என்று சொன்னார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சில காரியங்கள் மறந்து போகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னி சமிஅத்து மின்க ஹதீஸன் கஸீரா, நிறைய ஹதீஸ் நான் கேட்கிறேன், ஆனா அன்சாஹு எல்லாம் மறந்து போகுது. எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த மறதி நோய்க்கு மருந்து இருக்குதா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்ட மருந்து எந்த நோய்க்கும் மருந்து இருக்கிறது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. எல்லா நோய்கள், எத்தனை எத்தனை நோய்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முபாரக்கான கரம் பட்டவுடன் நோய் இருந்த இடம் தெரியாமல் பறந்துவிட்ட நூற்றுக்கணக்கான சம்பவம். மறதி நோய்க்கு ரசூலுல்லாஹ் சிகிச்சை செஞ்சாங்க. சஹீஹுல் புகாரில வருது, அபூ ஹுரைரா உங்களுடைய அந்த உடம்புல கிடக்கக்கூடிய துண்ட தரையில விரிங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் விரிச்சேன். நான் என்ன செஞ்சேன்? அந்த துண்டை விரிச்சேன். விரித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏதோ ஒன்றை வாரி போடுகிறார்கள். ஒண்ணுமே இல்ல, ஏதா இருக்குதா? ஒண்ணுமே இல்லை, இப்படி வாரி வாரி போடுறாங்க. அந்த துண்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாரி வாரி போடுறாங்க. அபூ ஹுரைரா உம்மஹு, உன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்துக் கொள். ஃபலமம்துஹு, நான் அந்த துண்டை என் நெஞ்சோடு சேர்த்து பிடித்தேன். ஃபமா நஸீது பஅத ذلك ஷைஆ, அதற்கு பிறகு நான் ஒரு ஹதீஸையும் மறந்ததில்லை. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டார். இதை நமக்கு எதை சொல்லி தருது? நபிகள் நாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அவங்க நமக்கு தராங்க. அப்படிப்பட்ட ஆள் நம்ம கேட்க கூடாதா? ஒரு போர்டு வச்சிருக்கிறது, டாக்டர் சுலைமான் சர்க்கரை நோய் நிபுணர். என்ன அர்த்தம்? யாருக்கா சர்க்கரை நோய் இருந்தா என்கிட்ட வாருங்கன்னு அர்த்தம். வாருங்க எழுதணுமா? தேவையில்லையே. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமான காசிம், நான் பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்
என்று சொல்லுகின்றவள் என்ன அர்த்தம்? அதை நாம் கேட்கலாம் என்னெல்லாம் அர்த்தம்? மாயிதாவுடைய 55வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா வலியுக்கும், உங்களுடைய உதவியாளன் அல்லாஹ், உங்களுடைய உதவியாளன். இன்னமா வலியுக்கும் அல்லாஹ். மாணவர்கள் அந்த ஆயத்தோட நம்பர்கள் எல்லாம் மனப்பாடமாய் வச்சிருக்கணும். சூரத்துல் மாயிதாவுடைய 55வது ஆயத், இன்னமா வலியுக்கும் அல்லாஹ், உங்களுடைய உதவியாளன் யாரு? அல்லாஹ் உங்களுடைய உதவியாளன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யாருக்காவது தர்க்கம் உண்டா? இல்ல. அல்லாஹ் சொன்னா என்னதான் சரிதானே. அல்லாஹ் அடுத்து சொல்றான், உங்களுடைய உதவியாளர் யாரும் தெரியுமா? ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்க உதவியாளர் தான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்க உதவியாளர். அப்படி என்ன அர்த்தம்? உதவி தேடுங்கள் என்றெல்லாம் அர்த்தம். சரி, சில பேர் கேட்பாங்க, அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் அவங்க உதவியாளர், இப்போ அவங்க உதவியாளர் இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்போம், இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வாரதா இருந்தா அவர் எப்படி கலிமா சொல்லணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூல். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அன்றும் ரசூல், இன்றும் ரசூல், என்றும் ரசூல். எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல் தான். இன்னமா வலியுக்கும், உங்களுடைய உதவியாளன் அல்லாஹ், உங்களுடைய உதவியாளன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்க உதவியாளர். அல்லாஹ்வுடைய ரசூல் என்னைக்கெல்லாம் ரசூலோ அன்னைக்கெல்லாம் உதவியாளர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் ரசூல் ரசூல் தான். இன்னைக்கு அவங்க யாருதான்? ரசூல் தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களுடைய உதவியாளர். இப்ப என்ன அர்த்தம்? அந்த ரசூலிடத்தில் உங்களுடைய உதவிகளை கேளுங்கள். அதோடு அல்லாஹ் முடித்துக் கொள்ளவில்லை. ரசூல் அல்லாத வல்லதீன ஆமனூ, பரிபூர்ணமான ஈமானுடைய முத்தகீன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களும் உங்களுடைய உதவியாளர். அப்படின்னு சொன்னா நேசர், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவங்க ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் உதவியாளரா? இந்த ஆயத்திற்கு ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க. இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட வல்லதீன ஆமனு என்ற வார்த்தை உயிர் உள்ளவர்களையும் குறிக்கும், மௌத்தானவர்களையும் குறிக்கும். அப்ப சுருக்கத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆற்றலை வைத்து அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் அல்லாத நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்களிடத்தில் உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்ன எண்ணத்தில் கேட்கிறோம்? அங்கே ஷிர்க்கும் வரவில்லை, ஒரு கிறுக்கும் வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமுடைய ஆரம்பத்தில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை எல்லா ஆபத்துகளை விட்டு எச்சரித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தை குழப்புவதற்காக வரக்கூடிய எல்லாவித ஃபித்னாவை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எச்சரித்திருக்கிறாங்க. நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூனு ஃபீ ஆகிரிஸ் ஸமானி தஜ்ஜாலூன கذாபூன. சஹீஹ் முஸ்லிமுடைய ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க, கடைசி காலகட்டத்தில் தோன்றுவார்கள். கடைசி காலகட்டத்தில் தோன்றுவார்கள். யார் தோன்றுவார்கள்? தஜ்ஜாலூன, பல தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். பல தஜ்ஜால், நம்ம ஒரு தஜ்ஜால் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தன் வருவான் கடைசியில, எல்லாரையும் குழப்பதற்காக வேண்டி ஒருத்தன் வருவான். ஆனா அவருடைய அதே செயல்களை செய்யக்கூடிய குட்டி குட்டி தஜ்ஜால்கள் வருவார்கள். தஜ்ஜால்னா என்ன அர்த்தம்? பொய்ய உண்மை மாதிரி காட்டுவோம். இந்த வேலை செய்யற ஆளுக்கு வேற என்னது? தஜ்ஜால். ரோட்ல ஒரு ஆடு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும். நாய் போகுதா? ஆடுதானே போகுது. கேட்கிற ஆளுக்கு சந்தேகம் வந்துடும். டேய், நாய் போகுது பாரு. இவன் ஆடுதானே போகுது. இவன் திரும்ப திரும்ப அந்த ஆடை பார்த்து நாய்
போகுது நாய் போகுதுன்னு சொல்லும் போது கேட்கிறவனுக்கும் கோயில நாயாயிருக்குமோ எதை பார்த்து இந்த வேலை செய்யறவங்க தஜ்ஜால். நல்ல காரியங்கள் அது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல காரியங்கள், குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல காரியங்கள். ஏதாவது ஒருத்தவங்க அது சிறுக்குடா, அது எப்படி சிறுக்காகும், திரும்பவும் அதை சிறுக்குடா சிறுக்குடா சிறுக்கடா சொல்லும்போது இவனுக்கு சந்தேகம், ஓ சிறுக்கா இருக்குமோ. இந்த வேலை செய்யறவன் தான் தஜ்ஜால். அப்படி நிறைய தஜ்ஜால்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க நம்மளை. கذாபூன பெரிய பொய்யர்கள், வாயெடுத்த பொய்யை சொல்லுவான். மிகப்பெரிய பொய்யர்கள், குர்ஆன் ஹதீஸின் பெயரால் பொய் சொல்லக்கூடிய பொய்யர்கள் வருவார்கள். அந்த என்ன செய்வாங்க தெரியுமா? யகுதூரக்கும் மினல் அஹாதீஸி இமாலம் தஸ்மஉ அன்தும் வல ஆபாவுக்கும். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய புதிய காரியங்களை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. விளங்குதா இல்லையா சொல்றது? முறைச்சு பார்க்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புதிய புதிய காரியங்களை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழப்பவாதிகள் வருகின்ற பொழுது ஈயாக்கும் வையாகும், அவர்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். லா யுதில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். லா யுதில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். வலா யஃப்தினூனக்கும், அவர்கள் உங்களை குழப்பவாதிகளாக மாற்றியும் விட வேண்டாம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்த அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், நம்முடைய மூதாதையர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. புதுசு புதுசா வந்து ஒவ்வொன்னா வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வருவார்கள் என்பதாக செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். அதனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல்கள், அவருடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு சொந்தமானது. ஒண்ணும் வேண்டாம். குர்ஆன்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வருகிறது அல்லவா? அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ரஹீம் என்று சொல்கிறான் இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்ல டீ குடிக்கும் எல்லாரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குடிங்க. டீ அந்த சூடுல குடிச்சிரும், பிஸ்மி மறந்துடும். பிஸ்மி மறந்துடும். சாப்பிடுகின்ற பொழுது, தண்ணி குடிக்கின்ற பொழுது, நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது என்னன்னு கேட்டா பிஸ்மில்லாவை நிறைய எழுதுறாங்க, சொல்லுறாங்க. இல்ல கல்யாண பத்திரிகையில முத பக்கம் ஒரு பிஸ்மி, அதான் புரட்டி பார்த்தா அங்க ஒரு பிஸ்மி, இப்படி இப்படி பார்த்தா ஒரு பிஸ்மி, அங்க பார்த்தா ஒரு பிஸ்மி. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி குப்பை தொட்டியில அந்த பிஸ்மி போயிருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம் அது. பிஸ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும். அவங்க பெரிய ஒரு இறைநேசராக பிற்காலத்துல மாறினாங்க. அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர். அவங்க அப்படி ரோடு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேப்பர் துண்டு கிடக்குது. எடுத்து பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து அத்தரை பூசி ஒரு வீரமான இடத்தை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க ஒரு அசரீதி கேட்கிறாங்க, பிஸ்ரே, என் நாமத்தை நீ கண்ணியப்படுத்தினாய், அல்லாஹ் உன்னையும் கண்ணியப்படுத்துவான். அதற்கு பிறகுதான் சய்யிதுனா பிஸ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்தாதிலே அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவரான முறையில் சிறந்து விளங்கினாங்க சய்யிதுனா பிஸ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால அல்லாஹ்வுடைய கலாமை நாம் என்ன செய்யக்கூடாது? இகழ்த்தி விடக்கூடாது. குப்பை தொட்டிகள்ல, தரையில, குப்பைகள்ல கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம உருவாக்க கூடாது. நம்முடைய செயல்கள் அதிகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்தை நாம் ஓத வேண்டும். அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிறதுல அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அர் ரஹீம் என்று செய்யலாம் அறிமுகப்படுத்துறான். அதே அர் ரஹீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா தனது ஹபீபான சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் வருதா இல்லையா?
எங்க வருது? எங்க வருது? ரஹீம் என்ற ரசூலுல்லாஹ் பத்தி எங்க வருது? லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அப்போ அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் ரஹீம்னு சொல்றான். அதே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதே குர்ஆன்ல தன்னுடைய ஹபீபை பத்தி ரஹீம்னு சொல்றான். அப்ப இது இந்த எதை எடுத்தாலும் சிறுக்குன்னு சொல்லுவாங்களே, அவங்க இந்த ஆயத்தை சிறுக்குன்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் ரஹீம் என்பது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, அல்லாஹ்வுடைய கருணை என்பது, கிருபை என்பது அவனுக்கு சொந்தமானது, ராக்கியானது. ஆனால் நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹீம் என்பது, அவர்கள் கிருபையாளர் என்பது, அவர்கள் கருணை காட்டுவது என்பது அல்லாஹ் தஆலா சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. இந்த ஒரு வித்தியாசத்தை நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் எந்த விதமான தவறுகளிலும் எந்த விதமான மோசமான பிரச்சாரங்களிலும் நாம் வீழ்ந்து விட மாட்டோம். அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி. என் சமுதாயமே, எனக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஷிர்கில் போய்விடுவீங்க என்று எனக்கு பயமே கிடையாது. ஆனா சில பேருக்கு பயம், ரசூலுல்லாஹ் இல்லாத பயம் சில பேருக்கு இருக்கு. நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஷிர்கில் போகும் என்று எனக்கு பயம் இல்லை. அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் ஷிர்கே இருக்கிறாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு நேர் மாற்றமான வாதம் அது. இந்த வித்தியாசத்தை விளங்காததன் காரணமாக அவர்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். அதே போல நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்கள், நல்லடியார்கள், மலக்குமார்கள், நபியாக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க? மறுமையில் ஷஃபாஅத் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா பதில் கிடைக்கக்கூடிய, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்தந்த நபிமார்கள் எல்லாம் அந்த துஆவை இந்த உலகத்துல வச்சே கேட்டுட்டாங்க. ஆனா நான் அந்த துஆவை பாதுகாத்து சேமிச்சு வச்சிருக்கிறேன். எதுக்கு வந்து தெரியுமா? ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்காக ஷஃபாஅத் செய்வதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த அளவுக்கு நாம் நேசம் வைக்கிறோம் என்று சொன்னா, நீங்க நேசிங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று சொன்னா அதில் அர்த்தம் இல்லாமல் இல்லை. உலகத்தில் யாருக்காவது என்னை உங்க பெற்றோரை விட, தாயை விட, தந்தையை விட, பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, மனைவியை விட, கணவனை விட, உலகத்தில் உள்ள அனைத்தை விட என்ன நேசிங்க என்று சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் உண்டா? சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் உண்டு. நாளை மறுமையிலே மஹ்ஷரில் மக்கள் எல்லாம் வியர்ப்பில் முங்கி குளிக்கின்ற பொழுது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய மேடை அமைத்து கொடுப்பான். ஒளியினால் ஆன மேடை அமைத்து கொடுப்பான். எல்லா நபிமார்களும் அந்த மேடையிலே, அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பார்கள். என் சிம்மாசனம் காலியாக கிடக்கும், நான் அதில் அமர மாட்டேன். என் உம்மத்தில் யாராவது ஒருவர் நரகத்தில் போய்விடுவார்களோ என்று பயப்பட்டு அவர்களுக்கான ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி நான் அந்த சிம்மாசனத்தில் அமர மாட்டேன் என்று சொன்னார்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று மிக தெளிவான ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த ஷஃபாஅத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நேரடியாகவே கேட்டாங்க சஹாபாக்கள். சில பேர் சொல்றாங்க, நபிமார்கள் ஷஃபாஅத் செய்வாங்க, அந்த ஷஃபாஅத்தை நம்ம அவங்ககிட்ட கேட்க கூடாது. நேரடியாக ஷஃபாஅத் என்பது பரிந்துரை செய்வது. பரிந்துரை செய்வதற்கு பரிந்துரை செய்ய ஆட்டாதானே சொல்லணும்.
ஷஃபாஅத் செய்வதாக இருந்தாலும் அந்த ஷஃபாஅத்தை நம்ம அவங்கள்ட்ட கேட்க கூடாது. ஆனால் சஹாபிகள் அப்படி விளங்கவில்லை. சய்யிதுனா ஸவாத் இப்னு காரிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்லி ஷஃபீஅன் யௌம லா து ஷஃபாஅத்தி பிமுகிரின் ஃபதீன் அன் ஸவாத் இப்னு காரிபி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். நபியே, நீங்கள் எனக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபிகள் நேரடியாக ஷஃபாஅத்தை கேட்டாங்க. இது குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, முஸ்லிம்களை குழப்புவதற்காக ஒரு வாதத்தை எடுத்து முன் வைப்பாங்க. நம்ம எல்லாம் விளங்கணும், நம்முடைய அந்த ஈமானை நாம் பறிகொடுத்து விடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் நபிமார்கள்ட்ட ஷஃபாஅத்திற்காக எப்படி ஷஃபாஅத்தை தேடுறாங்களோ இதே வேலையைத்தான் மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளும் செய்திருந்தாங்க. அதனால முஸ்லிம்கள் செய்யக்கூடியது முஷ்ரிக்குகள் செய்யறது மாதிரிதான், அவங்க செய்யறது சிறுக்காகிறதுனால இதுவும் சிறுக்குதான். விளங்குதா? முஸ்லிம்கள் செய்யறதையா முஷ்ரிக்குகள் செஞ்சிருந்தாங்க? முஷ்ரிக்குகள் செஞ்சா முஸ்லிம்கள் செய்யறாங்க. முஷ்ரிக்குகள் என்ன நினைச்சிருந்தாங்க தெரியுமா? நாம் நல்ல வளம், நம்முடைய நம்பிக்கை நபிமார்கள் நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்க நம்புறோம். எப்படி ஷஃபாஅத் செய்வாங்க? அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பாங்க. யா அல்லாஹ், உன்னிடத்தில் பரிந்துரை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடு. அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், அவங்க ஷஃபாஅத் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நம்ம கேட்கிறோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? சுஜூதிலே விழுந்து விடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காக வேண்டி. அல்லாஹ் சொல்வான், இர்ஃபஅ ரஸக யா ரசூலல்லாஹ், நபியே தலையை உயர்த்துங்கள். சல் துஅதா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இஸ்ஃபஅ, நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள். துஷஃபஅ, உங்களுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் அம்பியாக்கள் செய்யக்கூடிய ஷஃபாஅத். ஷஃபாஅத் நமக்காக, உம்மத்திற்காக ஷஃபாஅத் செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பாங்க. இந்த நம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்யறோம்? நபிமார்கள்ட்ட, இறைநேசர்கள்ட்ட எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று சொல்கிறோம். ஆனா மக்கா முஷ்ரிக்குகள் இப்படிதான் நம்பி இருந்தாங்க. எங்க தெய்வங்கள், நாங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் அல்லாஹ்ட்ட போய் வலுக்கட்டாயமா அல்லாஹ் கொடுக்காட்டாலும் அல்லாஹ்ட்ட பறிச்சு எங்களுடைய உரிமைகளை வாங்கி தருவாங்க. அதனால குர்ஆன் சொல்றான், மன் லல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. மன்தா, யாரா இருக்கிறார்? யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? இல்லா பிஇذنஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல். யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? மக்கா முஷ்ரிக்குகள் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அல்லாஹ்விடமிருந்து அவருடைய உரிமைகளை வலுக்கட்டாயமா வாங்கி கொடுப்பாங்க நம்பி இருந்தாங்க. அதனால அல்லாஹ் கேட்கிறான், ஏன் அனுமதி இல்லாம என்னிடத்தில் யாரு ஷஃபாஅத் செய்ய முடியும்? வித்தியாசம் புரியுதா? இதுதான் வித்தியாசம். அது அவங்க செய்யக்கூடியது சிறுக்குதான். காரணம், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அல்லாஹ்ட்ட போய் மரியாதைக்கு கூட அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்படி நம்பியிருந்தாங்க. அல்லாஹ் கேட்பான் மறுமையில, மா நரா மஅக்கும் ஷுஃபஆஅக்கும் அல்லதீன ஸஅம்தும் அன்னஹும் ஃபீக்கும் ஷுரக்கா. அல்லாஹ் கேட்பான் இந்த மக்கா முஷ்ரிக்களை பார்த்து, எங்கடா யாரையும் காணோம்? அல்லாஹ் கேட்பான், மா நரா மஅக்கும் ஷுஃபஆஅக்கும், உங்களுக்காக ஷஃபாஅத் செய்வீங்கன்னு செய்வாங்க நீங்க நம்பி இருந்தீங்களே, அவங்க எங்க? அன்னஹும் ஃபீக்கும் ஷுரக்கா, எனக்கு இணையாக நீங்கள் வணங்கி இருந்த, உங்களுக்காக ஷஃபாஅத் செய்வாங்க நீங்க நம்பி இருந்த அந்த ஷுஃபஆ எங்கே என்று அல்லாஹ் தஆலா மக்கா முஷ்ரிக்களை பார்த்து கேட்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய வலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய அனுமதியை கொடுப்பான். இந்த வித்தியாசத்தை விளங்காமல் மக்கா முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியத்தோடு ஒப்பிட்டு, இதை அதோடு ஒப்பிட்டு, அதை இதோடு ஒப்பிட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் முஸ்லிம்கள் என்று சொன்னாதான் ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு பசி அடங்கும். ஏன் சாப்பாடு கிடைக்காதா? டெய்லி சாப்பிடுக்கு இதுதான் சொல்லிட்டே இருக்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு கண்ணியம் வைத்திருந்தார்கள். அவருடைய வஃபாத்திற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு விட்டதுன்னு சஹாபாக்கள் நினைச்சாங்களா? ஒரு நிகழ்ச்சி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு கடுமையாக வறட்சி ஏற்பட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள்ல ஒரு சஹாபி சய்யிதுனா பிலால் இப்னு ஹாரிஸ் அல்-முஸனி என்று சொல்லக்கூடிய சஹாபி. ஜெயத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தினாக இருந்த பிலால், அவங்க பிலால் இப்னு ரபாஹ், பிலால் இப்னு ரபாஹ், இவங்க யாரு? பிலால் இப்னு ஹாரிஸ். பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவிற்கு வருகிறார்கள். எப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்காவில மதீனாவில கடுமையான பஞ்சம். ஒரு சஹாபி எங்க வராங்க? நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவுக்கு வந்து என்ன செய்றாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கி உம்மத்திக்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே. யார் அழைக்கிறாங்க? யார் அழைக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ அழைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இஸ்தஸ்கி, மழைக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்க. நீ உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்திற்காக மழை கிடைக்க நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்று பிலால் இப்னு ஹாரிஸ் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஷஃபாஅத் செய்து விட்டு போய்விடுகிறார்கள். அன்று இரவு பிலால் இப்னு ஹாரிஸ் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவில் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலே, பிலாலே, நீ கலீஃபா உமரிடத்தில் போக வேண்டும், என்னுடைய சலாமை சொல்ல வேண்டும், மக்களுக்கு மழை கிடைக்கும் என்ற செய்தியையும் சொல்ல வேண்டும். மறுநாள் சய்யிதுனா பிலால் இப்னு ஹாரிஸ் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அந்த கனவை அப்படியே சொல்கிறார்கள். இதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழத் தொடங்கி விட்டார். நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார்களே என்ற அந்த செய்தியை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடிக்கிறார்கள். அது தவறுன்னு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு நபியை அழைத்து நபியிடத்தில் உதவி தேடியது தவறான காரியம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டார்களா? லவ் கான பஅதி நபியன் லகான உமர், எனக்கு பின்னால் நபி கிடையாது, ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய ஈமானில் உறுதியான சஹாபி சய்யிதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறாக சொன்னாங்களா? அது போகட்டும், அங்கு ரவுதாவில் போறது யார்? இன்னொரு சஹாபி போயிருக்கிறார். சஹாபிகளுடைய ஈமானை போன்றுதான் நாம ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறான். அந்த ஈமான் தான் உண்மையான ஈமான். நாம் விளங்கவில்லை, நமக்கு சில விளக்கங்கள் தெரியவில்லை என்பதற்காக வேண்டி அந்த காரியங்கள் எல்லாம் தவறானது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய அம்பியாக்கள் அவர்களுடைய மௌத்திற்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முஅஜிசாக்களை, கராமத்துகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு நிகழ்ச்சி அல் பிதாயத்து வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய கிதாபில் இந்த நிகழ்ச்சி பதிவாக இருக்கிறது.
அந்த இதாயத்துவ நிகாயுடைய ஆசிரியர் யாருதான்? இப்னு தைமியாவுடைய மாணவர். அது ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. உமைர் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற தாபிஈ, சஹாபிகளை பார்த்தவர்கள், அவங்க தான் தாபிஈ. உமைர் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நானும் என்னுடைய நண்பர்கள் 7 பேரும் சில எதிரிகளால் அயல் நாட்டில் வைத்து கைது செய்யப்படுகிறோம். நாங்கள் ஒரு பயணம் போயிட்டு இருக்கும்போ எங்க 8 பேரையும் சில எதிரிகளையும் செஞ்சுட்டாங்க, கைது செஞ்சு அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் என்னோடு கைது செய்யப்பட்ட 7 நபர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனா என்ன அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அரசருடைய ஒரு மந்திரி என் விஷயத்துல அரசர்கிட்ட பரிந்துரை செய்தார், என்ன அரசரை விட்டுட்டார், ஒண்ணுமே செய்ய. என்ன வெளியே விடல, அவருடைய மாளிகையில தங்க வைத்தார். தங்க வச்சு எப்படியாவது என்னை இஸ்லாத்தை விட்டும் விலக்கி அவருடைய மதத்தில் சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சியும் பயன் கொடுக்க. என்னை ஒரு ரூமில் அடைக்கப்பட்டது. அரசருடைய மகளை அனுப்பி அதன் மூலமாகவும் என்னை வழிகெடுக்க பார்த்தார்கள். நான் கொஞ்சம் கூட அசையவில்லை. இதை பார்த்த அரசருடைய மகளுக்கே ஒரு ஆச்சரியமும் இரக்கமும் வந்தது. அரசருக்கு மகள் கேட்டாங்க, என்னட்ட இவ்வளவு ஒரு வாய்ப்புகள் இருந்தும் நீ ஏன் தவறு செய்யவில்லை, உன்னை எது தடுக்கிறது என்பதாக அந்த பெண்மணி கேட்ட பொழுது உமைர் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யம்னஉனி தீனி தீனுல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான் என்னை இந்த தவறு செய்யாமல் தடுக்கிறது. அந்த பெண்ணு கேட்கிறான், உனக்கு ஊருக்கு போகணுமா? ஆமா போகணும். ஆமா போகணும். அந்த பெண்ணு சொல்றாங்க, அரசருக்கு விஷயம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு நட்சத்திரத்தை காட்டி சொல்றாங்க, இந்த நட்சத்திரத்தை அடையாளமாக வச்சு நீ இரவு நேரத்துல மட்டும் பயணம் போகணும், பகல்ல ஒளிச்சிருந்துடணும், பகல்ல ஒளிச்சிருந்துடணும் அப்படின்னு சொல்லி என்னை ரகசியமாக வெளியிட்டுட்டாங்க. நான் அந்த நட்சத்திரத்தை அடையாளமா வச்சு இரவு நேரத்துல பயணம் செய்வேன், பகல்ல ஒளிச்சிருந்துடும். ஒரு இரவு முடிந்து அடுத்த பகல், அடுத்த இரவு, அடுத்த பகல், 3வது இரவும் நான் என்ன செஞ்சேன், அப்படியே நடந்து பகல்ல ஒரு இடத்துல அப்படியே ஒளிச்சிருக்கிறேன். திடீர்னு குதிரை சத்தம் கேட்கிறது. எப்படி இருக்கும்? ஒளிச்சு ஓடி வந்த ஆளு, குதிரை சத்தம் கேட்கிறது. நம்மளைத்தான் தேடி அரசர் ஆள் அனுப்பி இருக்கிறாரோ அப்படின்னு நான் பயப்பட்டேன். அந்த குதிரைகள் என்னை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. நான் திரும்பி பார்த்தேன், 7-8 குதிரைகள்ல வேகமான குதிரை வருகிறது. வீரர்களும் அந்த குதிரை மீது அமர்ந்திருக்கிறார்கள். பக்கத்துல வந்தோட யா உமைர் அப்படின்னு அவளை கூப்பிட்டார், உமைரே. நான் நினைச்சேன், நான் தீர்ந்த அரசர் தான் என்ன ஆள் அனுப்பி என்னை பிடிச்சிட்டு வர அனுப்பி இருக்கிறாரு. திரும்பி பார்த்தா என்னோடு கைது செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அந்த 7 நண்பர்கள் குதிரைகளின் மீது அமர்ந்திருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டு நான் கேட்டேன், நீங்க தானே கொல்லப்பட்டு விட்டீர்களே, என்னோடு கைது செய்யப்பட்டு நீங்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டீர்களே என்று நான் ஆச்சரியப்பட்டு கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுஹதாக்களுக்கு பூமியில் போவதற்கு அனுமதி கொடுத்தான். எதுக்கு வேண்டி தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சுஹதாக்களுக்கு அல்லாஹ் பூமியில் போக அனுமதி கொடுத்தான். அந்த ஜனாசா நிகழ்ச்சியை முடிச்சிட்டு தான் நாங்க வந்துட்டு இருக்கிறோம் என்று சொல்வார். அதுல ஒரு ஆளை என்ன பிடிச்சு குதிரைக்கு மேல உட்கார வச்சு அப்படியே குதிரை திரும்பவும் மீண்டும் ஓடுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் என்னை பிடிச்சு அப்படியே தள்ளி விடுறாங்க. ஒரு ஆள், நான் என்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் வந்து விழுந்தேன், என்னுடைய உடம்பில் எந்த விதமான ஆபத்தும் இல்லை, நான் அப்படியே என் வீட்டுக்கு பக்கத்துல வந்து விழுந்தேன். அல் பிதாயத்து வன் நிஹாயா என்கிற கிதாபில பதிவு செய்யப்பட்ட சம்பவம். மௌத்தானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தன்னுடைய நேசர்களை காப்பாற்றுவதை இந்த சம்பவங்கள் இதே போல எண்ணற்ற சம்பவங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. இது குர்ஆன் ஆயத்திற்கு முரணானதா? கிடையாது. ஹதீஸிற்கு முரணானதா? கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டானே, இன்னமா வலியுக்கும் அல்லாஹ் வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ, நல்லடியார்களும் உங்களுடைய உதவியாளர்கள் தான். அவர்களை உதவிக்கு அழைக்கலாம், கேட்பாங்களா? அது ஏன் நீ கவலைப்படுறா? அல்லாஹ் தான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறானே, நமக்கு என்ன கவலை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட பவரை கொடுத்திருக்கிறானே, அதை நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்தார். சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபிஈன்களும் இந்த நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அத்தபி என்று சொல்லக்கூடிய மகான் சொல்றாங்க, நான் மஸ்ஜித் நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு முன்னால் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது அத்தபி என்ற மகான் சொல்றாங்க, வலவ் அன்னகும் இவ்வலமு அம்புசலம் என்ற சூரத்து நிசாவுடைய தஃசீரில எண்ணற்ற முஃபஸ்ஸிர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஒன்று ரெண்டு அல்ல, எண்ணற்ற முஃபஸ்ஸிர்கள், ஏராளமான வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை வலவ் அன்னகும் இவ்வலமு அம்புசலம் என்ற ஆயத்துக்கு தஃசீரா சொல்றாங்க. அத்தபி சொல்றாங்க, நான் அமர்ந்திருந்தேன், ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிற்கு வந்துவிட்டு சொல்றாங்க, நபியே, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்த பாவிகள் அல்லாஹ் தஆலாவுக்கு அவரை நேரடியா மன்னிப்பு கேட்டா மன்னிக்க முடியுமா? இல்லையா? முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்றான், நான் பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கணுமா, நபிகள் நாயகம் அவங்களுக்கா என்ற பரிந்துரை செய்யணும். வலவ் அன்னஹும் யலமு அன்ஃபுஸஹும், பாவம் செய்த பாவிகள் ஜாஊக, நபியே உங்களிடத்தில் வர வேண்டும். எதுக்கு? அல்லாஹ் தஆலாவுக்கு மன்னிக்க முடியாத அர்த்தமா? நபிகள்கிட்ட ஏன் ஹபீபை அணுகாமல் என்ற நேரடியாக வரண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா தான் அவங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா தானா. பாவம் செய்த பாவிகள் நபியை ஜாஊக, அவங்க உங்கள்கிட்ட வரணும். வந்து வஸ்தக்ஃபருல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி, வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு, அவர்களுக்காக ரசூலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினார். நம்ம மட்டும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடினா போதாது, நமக்காக நபிகள் நாயகம் மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி நபியிடத்தில் வந்து அவங்களும் அல்லாஹ்ட்ட கேட்டு நபிகள் நாயகம் அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்தால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பான் என்ற ஆயத்தை அந்த கிராமவாசி ஓதிட்டு சொல்றாங்க, நபியே, நான் பாவம் செய்து விட்டேன், அதனால உங்களுடைய பரிந்துரையை தேடி நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய பரிந்துரையை தேடி நான் வந்திருக்கிறேன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து அந்த இடத்திலே நபிகள் நாயகத்தை புகழ்கிறார்கள். யா கைர மன் துஃபினத் பில் காஹி யஅதுமுஹு فطاب من طيبهن القاع واللكم نفس الفداء لقبر أنت ساكنه فيه العفاف وفيه الجود والكرم مولاي صل وسلم من أبدا على حبيبك خير الخلق كلهم يا خير من دفنت بالقاع عظمه. இந்த மதீனாவுக்கு மக்காவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. காய் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர்களில் சிறந்தவர்களே யா கைர தாப மின் தீபிஹின்னல் காழ் வல்லக்கமோ,
நபியே, உங்களுடைய அந்த புனித ரவுலாவின் மூலமாக எல்லா சுற்றுப்பகுதிகளும் மனமுள்ளதாக ஆகிவிடுகிறது நபியே. நப்சி, என் உயிர் ஃபிதாவுன், அர்ப்பணமாகட்டும் நபியே. கபரின், கபருக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே. எப்படிப்பட்ட கபரு? அந்த சாக்கிருகு, நீங்கள் அந்த கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட கபருக்கு என் உயிர் அர்ப்பணமாகட்டும். இன்னும் எப்படிப்பட்ட கபரு? அந்த கபரில் தான் எல்லாவித மன்னிப்புகளும் இருக்கிறது. எல்லா விதமான அருள் கொடைகளும் எந்த கபரில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட கபருக்கு என் உயிர் அர்ப்பணம் என்பதாக சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அழகாகி போய்விட்டார். அத்தபி சொல்றாங்க, எனக்கு ஒரு சின்ன தூக்கம் வந்தது. அந்த தூக்கத்திலே சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் கண்டேன். என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தபி இல்ஹக்கில் அஅராபிய வபஷ்ஷிர்ஹு பிஅன்னஹு கத் குஃபிர லஹு. வந்துவிட்டு போனாரே அஅராபி, நீங்க அவரை போய் சந்திங்க, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சுப செய்தியும் அவரிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொல்றாங்க. அத்தபி மிகப்பெரிய மகான். அப்போ ஒரு அழகாபி வந்தார் என்பது மட்டுமல்ல, எத்தனையோ இமாம்கள், பெரும்பெரும் முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், பெரிய பெரிய இறைநேசர்கள் எல்லாம் தங்களுடைய கிதாபில இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் தெரியாதா? அவங்களுக்கு எல்லாம் குர்ஆனுடைய விளக்கம் தெரியவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்லையே, நம்முடைய ஈமானும் அப்படிப்பட்ட மகான்களுடைய அந்த ஈமான் அடிப்படையில் நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் சஹாபிகள் எல்லாம் நினைவுகுலைந்து போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் சய்யிதுனா அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புனிதமான முகத்தை விட்டும் அந்த துணியை நீக்கிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உذ்குர்னா இன்த ரப்பிக யா ரசூலல்லாஹ் வல் நகுன் மின் பாலிக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள் நபியே என்பதாக சய்யிதுனா அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு நபிகளை அழைத்து ஷஃபாஅத் செய்தார்கள். எந்த அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிகராக மம்பியாக்களுக்கு பிறகு யாராவது உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு எத்தனையோ நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உதவிகள் செய்திருக்கிறாங்க, அந்த உதவிகளுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரமும் செய்து விட்டேன். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த உதவிக்கு என்னால் பதில் உதவி செய்ய முடியவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா, என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த அமல்களை அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு நாள் அமலுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வாழ்நாள் முழுவதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அமல் எவ்வளவு உன்னதமானது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த அமல்கள் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு நாளுடைய அமலுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உன்னதமான அந்தஸ்தை உடையவர்கள். அந்த அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உذ்குர்னா இன்த ரப்பிக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் எங்களை பற்றியும் சொல்லுங்கள் நபி என்பதாக சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஷஃபாஅத் செய்றாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்தி கைருல். நான் என்னுடைய வாழ்நாளும் உங்களுக்கு கைர் தான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு கைர் தான். என்னுடைய மரணத்திற்கு பிறகும் நான் உங்களுக்காக துஆ செய்வேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த நபியின் மீது நமக்கு அளவு கடந்த மஹப்பத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நெருங்கிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீலே, இந்த கடைசி நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுங்க ஜிப்ரீலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, உங்களுடைய ரூஹை வரவேற்பதற்காக சொர்க்கத்து வாசல் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது நபியே. ஜிப்ரீலே, வேற ஏதாவது சொல்லு. நபியே, உங்களுடைய ஆன்மாவை வரவேற்பதற்காக வானகத்து மலக்குகள் எல்லாம் அணியணியாக இருக்கிறார்கள் நபியே. ஜிப்ரீலே, வேற ஏதாவது சொல்லு. நபியே, உங்களுடைய அர்வாஹை ரூஹை வரவேற்பதற்காக சொர்க்கத்து ஹூருல் ஈன்கள் எல்லாம் காத்து நிற்கிறார்கள் நபியே. ஜிப்ரீலே, வேற ஏதாவது சொல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, நாளை மறுமையில மற்றுள்ள நபிமார்களுடைய சமுதாயங்கள் எல்லாம் உங்க உம்மத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகுதான் மற்றுள்ள சமுதாயங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொன்ன பொழுது சொன்னாங்க, அல்லான பாவத்து நப்சி, இப்பொழுதுதான் எனக்கு சமாதானம் வந்தது ஜிப்ரீல் என்பதாக சொன்னார்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியின் மீது நமக்கு எந்த அளவுக்கு மஹப்பத் இருக்க வேண்டும். சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 6 மாசம் கழிஞ்சு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு வரலாறு சொல்லி வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கூட சிரிச்சதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு சஹாபா பெருமக்கள் வந்த பொழுது ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அத்தாபத்து அம்புசுக்கும் அந்த தஹ்சூஅலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்துராப். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த உடலை கபர்ல வச்சுவிட்டு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலாவை ஜியாரத் செய்தது சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ரௌலாவுடைய புனித மணலை கையில் எடுத்து முகர்ந்து விட்டு சொல்றாங்க ஃபாத்திமத்து ஸஹ்ரா, மாதா அலாமன் ஷம்ம துருபத அஹ்மதி அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சுபத் அலைய மஸாயிபன் லவ் அன்னஹா சுபத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா மாதா அலாமன் ஷம்ம துருபத் அஹ்மதி. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரௌலாவுடைய புனித மணலை ஒருவன் முகர்ந்தால் அல்லா யசும்ம மதஸ்ஸமானி கவாலியா, அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் மனவஸ்துவை நுகர வேண்டிய அவசியம் இல்லை. சுபத் அலைய மஸாயிபுன் லவ் அன்னஹா, அல்லாஹ் எனக்கு தந்த சோதனை இருக்கிறது. என்னுடைய ஹபீப், என்னுடைய தந்தை சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு பிரிந்த அந்த சோதனை இருக்கிறதே, சுபத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா, அந்த சோதனைகளை பகல்களின் மீது பகல்களின் மீது இறக்கப்பட்டால் அதை தாங்க முடியாம அந்த பகல் எல்லாம் இரவாக மாறிவிடும். அவ்வளவு பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் எனக்கு இறக்கி தந்தார் என்பதாக சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார். என்னமே இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது
சொர்க்கத்து பெண்களுடைய தலைவியான சய்யிதத்துனா பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வைத்த நேசத்தை நாம் பார்க்க வேண்டும். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபியின் மீது நாம் மஹப்பத்து வைக்க வேண்டும். அந்த நபி யாரையெல்லாம் மஹப்பத்து வைக்க சொன்னார்களோ அவர்களையும் மஹப்பத்து வைக்க வேண்டும். ஒரு தடவை சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அஹ்லு பைத்தை, தன்னுடைய குடும்பத்தார்களை வைத்து விட்டு சொல்றாங்க, நான் யா அல்லாஹ், நான் இவர்களை நேசிக்கிறேன் அல்லாஹ். இவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவர்களை நீயும் நேசி அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க நம்மை பார்த்து சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, நான் 2 காரியங்களை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன். அந்த 2 காரியங்களை நீங்கள் பற்றி பிடித்தால் நீங்கள் வழிதவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று வஇத்ரதி, என்னுடைய குடும்பம். என்னுடைய ஹதீஸ்ல வருது, சுன்னத்துல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை பின்பற்றினால் நபிகள் நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றியதை போலதான் குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் நீங்கள் வழி தவற மாட்டீங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அல்லவா கௌசுல் ஆலம், குதுபுல் அக்தார், அஷ்ஷைக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்கள். தன்னுடைய முரீதுகளை பார்த்து சொன்னார்கள், முரீதி தமஸ்ஸக் பி வ கும் பி வாகிகா. என் முரீதே, நீ என்னை பற்றி பிடித்துக் கொள். இந்த உலகத்துல சாதாரண காரியம் நமக்கு நடக்கணும்னு சொன்னா கூட அமைச்சரை பார்க்கிறோம், மந்திரியை பார்க்கிறோம், எம்எல்ஏ பார்க்கிறோம். இது இந்த உலகத்துடைய அற்பமான இந்த உலகத்திற்கு அதனுடைய தேவைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னா நாளை வறுமை என்பது எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பயங்கரமானது. அந்த மறுமையுடைய கஷ்டத்தில் இருந்து நம்ம சொந்தமா போயிடலான்னு யாராவது நினைச்சா அது வெறும் மடமைத்தனம். அந்த மறுமையில் இந்த உலகத்தில் நாம் எந்த அவுலியாக்களை, எந்த அம்பியாக்களை நேசிக்கிறோமோ அவர்கள் நாளை மறுமையில் நமக்காக ஷஃபாஅத் செய்வார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், முத்தகீன்கள் ஆகுங்க. வகூனூ மஅஸ் ஸாதிகீன், நல்லவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க, நல்லவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள். நல்லவர்களோடு நீங்க அவங்களை நேசித்தா அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் முடித்து விடுகிறேன். அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி. சத்தமா இல்ல, ஒரு ஸலவாத் சொன்னா எப்படி இருக்கீங்க? சொல்ல மாட்டீங்க நீங்க ஸலவாத்? சத்தமோடு சொல்றது நான் சொல்றீங்க, சொல்லல, சப்தம் வருதில்லை. அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி. நீங்க தோசை ஏற்கனவே இருக்கிறீங்க, வெளியே காட்டாம இருக்கிறீங்க. நான் நினைச்சேன் இப்படிதான் மெதுவாக தான் நீங்க சொல்லுவீங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் சொல்லாம இல்லை. சட்டமோடு நம்ம சவாத்து சொல்லலாம். அந்த ஆவை நம்ம அறியாமலே சவாத்து வந்துடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோமோ அந்த காலம், இந்த காலம் என்பது மோசமான காலம், ரொம்ப ரொம்ப மோசமான காலம். மனிதர்கள் வழி தவறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ள காலம். வீட்டை விட்டு வெளியே இறங்கினான், பஸ்ஸில் ஏறினான், பஸ்ஸை விட்டு வெளியே இறங்கினான், மனுஷன் ஹராமை விட்டும் தவிர முடியாத ஒரு கட்டத்துல, ஒரு இக்கட்டான கட்டத்துல மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிக மோசமான காலகட்டத்துல நமக்கு கை கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஸலவாத். அது நமக்கு மிகப்பெரிய ஆயுதம், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கிராமவாசி வந்து கேட்கிறாங்க, நபியே மத்த ஸாஅ, எப்போ உலகம் அழியும், எப்போ உலகம் அழியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க மத்த ஸாஅ, உலகம் எப்போ அழியும்? இடையில 2000 உலகம் அழியும்னு சொன்னாங்கல்ல, என்னங்கப்ப கரண்ட் தீர்ந்து போச்சான். 2000 வரை கரண்ட் அடிச்சாங்களாம். அதனால என்ன தெரியுமா, உலகம் அடைஞ்சிருமா.
கலண்டத்தை தான் என்ன செய்யணும்? அடுத்த கலண்டர் அடிக்கணும். சிவகாசியில போய் விஷயம் முடிஞ்சு போச்சு. உலகம் அழியும். ஆனா என்னைக்கு அழியும்னு அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளிப்படுத்து தான். உலகம் அழிவதற்கு நிறைய அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய அடையாளங்கள் வர இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஈமானோடு வாழ செய்த அல்லாஹ் நம்மை ஈமானோடு மௌத்தாக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத்தை பத்தி கேட்கிறீங்களே, மா அஅதத்தலஹா, அந்த மறுமைக்காக எதை நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஏதாவது இருந்தாலே போக முடியும். ஹஜ்ஜுக்கு போறோம், 40 நாள் அல்லது 45 நாள் போறோம். அந்த ஒரு 40 நாள் பயணத்துக்கு நம்ம எவ்வளவு ரெடி ஆகுறோம், எந்த அளவுக்கு நம்ம தயாராகிறோம்? ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சக்கராத்துடைய கட்டத்துல மயக்கம் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்களாம். மயக்கம் தெளிகின்ற பொழுதெல்லாம் சொல்லுவாங்களாம், பயணம் தூரமானது, அதனுடைய ஏற்பாட்டு பொருட்கள் இந்த கொஞ்சம் தானே இருக்குது என்று சங்கடப்பட்டு அழுவார்கள். மறுமையுடைய அந்த பயணம் எவ்வளவு தூரமானது, எந்த அளவுக்கு நாம் அதற்காக சம்பாதிச்சு வைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய எல்லா கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நல்லடியாருடைய பொருட்டால் நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க கியாமத்தை பத்தி கேட்கிறீங்க, மா அஅதத்தலஹா, அந்த மறுமைக்காக எதை தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஏதாவது இருக்குதா? நபியே, அதிகமான தொழுகம்னு என்கிட்ட இல்லை நபி. மா அஅதத்துலஹா மின் கத்தீர் ஸலாத்தி மலாசியாம், ஏராளமான தொழுகை என்கிட்ட இல்லை நபியே, ஏராளமான நோன்புகள் என்கிட்ட இல்லை நபியே. ஆனா லாக்கின் என்றாலும் இன்னி யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நம்ம தொழுகிறோம் வச்சிருக்கோம். எவ்வளவுதான் தொழ முடியும்? எத்தனை வருஷம் தான் தொழ முடியும்? சரி, ஒரு வக்து தொழையாவது உருப்படியா தொழுறோமா? நம்ம ரஜத்துக்கு ஒரு ஆளத்தை கேட்டார், ரஜத்து இந்த பைக்கு சாணி தொலைஞ்சு போச்சு, என்ன செய்யலாம்? ரஜத்துனா 2 தொழடா கிடைக்கும்னு சொன்னாராம். அல்லாஹ் அக்பர்னு கை கட்டி 1வது ரக்காயத்துடைய சுஜூதில் இருந்தே சாவி இருக்கிறத ஞாபகம் வந்துட்டு ஓடி வந்துட்டாராம். சாவி கிடைச்சு ஞாபகம் வந்துட்டது. தொழுதியாடா? அது 1 ரக்காயத்துல கிடைச்சது, இனி 1 ரக்காயத்துல இருக்கு, வேஸ்டா சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 1 ரக்காயத்தையும் கிடைச்சுதான், இன்னொரு ரக்காயத்து என்னவா அவங்களுக்கு வேஸ்டா. இந்த லட்சணம் தான் நம்ம தொழுகை. தொழுகை மிக முக்கியமான கடமைகள், ஒரு கடமை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நம்முடைய தொழுகைகளை வைத்து நாம் தப்பித்து விடலாம் என்று நாம் என்ன முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யதுகுல் அஹதுக்கும் அல் ஜன்னத பிஅமலி, உங்களை யாரும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. நான் அமல் செஞ்சிருக்கேன், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு விடு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த சஹாபி சொன்னாங்க, நபியே, மா அஅதத்து லஹா மின் கதீரி ஸலாத்தின் வலா ஸியாம், ஏராளமான தொழுகைகளோ ஏராளமான நோன்புகளோ என்னிடத்தில் இல்லை நபியே. வலாக்கின் என்றாலும் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மஅமன் அஹ்பப்த, அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ நீ அவரோடு இருப்பாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருப்பாங்க? அவங்களை நேசிச்சவங்க அங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ஃபரிஹினா பஅதல் இஸ்லாமி, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அன்றைய தினத்தை போன்று நாங்கள் சந்தோஷப்பட்டதே கிடையாது. காரணம், இன்னி யுஹிப்புன் நபிய்ய, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். வ அபூபக்கர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசிக்கிறேன். வ உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நேசிக்கிறேன். வ அர்ஜூ அன் அகூன மஅஹும் பிஹுப்பி இய்யாஹும், அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த மஹப்பத்தின்
என்னும் பொருட்டால் நான் அவர்களோடு இருப்பதை ஆசைப்படுகிறேன். அவர்கள் செய்ததை போன்ற அமல் என்னால் செய்ய முடியவில்லை. நான் அவர்களுடைய நேசத்தின் மூலமாக அவர்களோடு இருப்பதை ஆசைப்படுவதாக சய்யிதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டு. அதை நம்ம தொழுவோம். அந்த தொழுகை மஹப்பத்தின் அடிப்படையில் அமையும். நம்ம நோன்பு பிடிக்கிறோம், மஹப்பத்தின் அடிப்படையில் நாம் பிடிக்கும். ஒருத்தர் அல்லாஹ்வை தொழுதுட்டே இருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மதிக்கிறது இல்லை, ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்தஸ்துகளை ஏற்றுக்கொள்வதில்லை, இறைநேசர்களுக்கு மௌத்திற்கு பிறகும் கராமத்து உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள இல்லை. தொழுக 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 அப்படி தொழுதுட்டே இருந்தா அந்த தொழுகை காற்றில் பறத்து விடப்பட்ட தூசுகளை போன்றாயிடும். அதனால் நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்களை போன்ற நல்லடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரால் நினைவால் நடத்தப்படக்கூடிய இந்த விழா பன்னெடுங்காலம் இந்த ஊரிலே நடைபெற வேண்டும். நிறைய பேரை சந்திச்சப்ப சொன்னாங்க, இந்த ஊர் பாதுஷா நாயகம் வந்த ஊரு, இந்த ஊருக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பாக்கியம் நாம் பெற்றவர்கள். அந்த ஒரு நியமத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நமக்கு நியமத்துகள் கிடைக்கின்ற பொழுது, அல்லாஹ் நமக்கு நியமத்தை தருகின்ற பொழுது அந்த நியமத்து வந்த வழியை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊருடைய எல்லா குடும்பங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. ரொம்ப மகிழ்ச்சி. வந்த அன்னையிலிருந்து இன்றைய வரை என்னால் சாப்பிடத்தான் முடியல. ஆனா அல்லாஹ் தஆலா ரொம்ப பரக்கத்தான ஒரு பண்பாடு நிறைந்த, உண்மையிலேயே சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. எல்லா மக்களும் அவருடைய அணுகுமுறைகள், பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய உபசரிப்புகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நேசர்களை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற அவுலியாக்களுடைய நேசம் வைத்து இந்த விழாக்களை நடத்தக்கூடிய இந்த ஊர்வாசிகள், நிர்வாக பெருமக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் பரக்கத்தை செய்வானாக. அந்த நேசத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நிறைய நபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் பல தேவைகளுக்காக துஆ செய்ய வசியத்து செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நோக்கங்களுக்காக யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுடைய நோக்கங்களையும் எல்லா நாட்டு தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய அம்பியாக்கள், அவர்களுடைய புகழ்கள், சிறப்புகள் சொல்லப்பட்ட இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இம்மையிலும் நாளை மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய நல்ல மஜ்லிஸாக அல்லாஹ் இதை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சபையிலே நாம் ஒன்று கூடியதை போன்று நாளை மறுமையிலே சொர்க்க பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் மற்றொரு நல்லடியார்களோடும் வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு அறிவு சொல்லித் தந்த நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்மோடு துஆ செய்ய வசியத்து செய்தவர்கள், நமக்கு உணவுகள், உதவிகள் வழங்கிய நல்லவர்கள், நாம் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோமோ அவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய ஸ்தாபனங்களில், நம்முடைய தொழில்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய விவசாயங்களில், நம்முடைய பிள்ளைகளில், குழந்தைகளில், எல்லா காரியத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. பிள்ளைகளுக்காக துஆ செய்ய சொன்னவர்கள்,
கணவனுக்காக துஆ செய்ய சென்றவர்கள், குடும்பத்திற்காக துஆ செய்ய சென்றவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிய, நம்மை விட்டு மௌத்தாகிவிட்ட நல்லவர்களுடைய கபர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி அருள் புரிவானாக. நம்முடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்துள்ளார்களோ, மௌத்தாகிவிட்டார்களோ, அவருடைய கபர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி அருள் புரிவானாக. நாமும் மௌத்தாகி அந்த கபரை அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் தஆலா வெளிச்சமான கபராக, விசாலமான கபராக ஆக்கி அருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள் வரை இந்த மஹல்லாவிலே தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்பை இங்குள்ள மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. இந்த ஊர்களில் இருந்து வெளிநாடுகளிலே வசிக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வியாபாரங்களில், குடும்பங்களில், பிள்ளைகளில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த நோய்களின் மூலமாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அன்பியாக்கள் ஒலியாக்களுடைய பொருட்டால் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் மாற்றி தருவானாக. எல்லாவித முசீபத்துகள், எல்லாவித சிஹர்கள், எல்லாவித வஞ்சனைகள், எல்லாவித சூனியங்கள், எல்லாவித மோசமான செயல்களை விட்டும், மோசமான பண்புகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், நஷ்டங்களை விட்டும், துன்பங்கள், துயரங்கள், வறுமைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யாராவது சிஹர்களில், மோசமான அந்த வஞ்சனைகளில் அகப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான சலாமத்தை கொடுப்பானாக. கௌசுல் அஅலம் குதுபுல் அக்தாப் அஷ்ஷைக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் பொருட்டினால் அல்லாஹ் எல்லாவித ஆபத்தை விட்டும் நம்முடைய ஊரையும் நம்முடைய ஊர்வாசிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாவித ஷைத்தான்கள், ஜின்னுகள், சிஹர்கள், எல்லாவித தொந்தரவுகளை விட்டும் அல்லாஹ் நம்முடைய வீடுகளை, குடும்பங்களை, நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஈமானோடு அல்லாஹ் தஆலா நம்மை வாழச் செய்வானாக. பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. மௌத்தாகுவதற்கு முன்னால் கஅபத்துல்லாஹ் சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வதற்கும், மதீனா முனவ்வரா சென்று திரு தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான ரோலா ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூல ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஷஃபீஅல் முذنبீன் என்று ஸலாத்தும் ஸலாமுகளும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் பலமுறை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோய்களை எல்லாம் மாற்றி நம்மை ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு நம்மை அல்லாஹ் தஆலா வாழச் செய்வானாக. நம்முடைய ஊர்களிலே கஷ்டப்படக்கூடிய குமர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. வறுமையிலே, கஷ்டங்களிலே வாடக்கூடிய குடும்பங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பானாக, நல்ல செழிப்பை கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஊர்களில் வாலிபர்களுக்கு அல்லாஹ் நல்ல வேலையை கொடுப்பானாக, நல்ல பொருத்தமான ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுப்பானாக. நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல கல்வியை கொடுப்பானாக, நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பானாக, தீனின் மீதுள்ள ஒரு ஈடுபாட்டை கொடுப்பானாக. அஷ்ரஃபுல் கல்க் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள மஹப்பத்தையும், அவுலியாக்கள் நல்லடியார்களை நேசிக்கக்கூடிய மஹப்பத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. இந்த ஊர்களிலே இயங்கக்கூடிய மதரசாக்கள், பள்ளிகளிலே சேவையாற்றக்கூடிய உலமாக்கள், உஸ்தாதுமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பரக்கத்தை செய்வானாக, அவருடைய குடும்பத்திற்கு பரக்கத்தை செய்வானாக. அவர்களின் மூலமாக இந்த ஊரிலே இஸ்லாமிய உயர்வையும் எழுச்சியையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. இங்கே ஓதக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா உஹ்ரவியான உலமாக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த மாணவர்களுக்காக யாரெல்லாம் எந்தெந்த உதவிகளை செய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தகுந்த நன்மையை வழங்குவானாக. அந்த மாணவர்களோடு உலமாக்களோடு சொர்க்கத்திலே ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. பெற்றோருடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான ஆண் பெண் குழந்தைகளை கொடுத்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கும் வயோதிக கட்டத்திலும் குழந்தைகளை கொடுத்த அல்லாஹ் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான குழந்தைகளை கொடுத்தருள் புரிவானாக. அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த ஹைர்களை நன்மைகளை கேட்டார்களோ அல்லாஹ் அதை நமக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த தீமைகளை விட்டும் பாதுகாவல் தேடினார்களோ அதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய, அம்பியாக்களை நேசிக்கக்கூடிய, நல்லவர்களை மதிக்கக்கூடிய, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் வாழ்ந்து அதன் அடிப்படையிலே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய வழி தோன்றல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. எல்லாவித கெட்ட கொள்கைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய ஊரையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பெண்களையும் வாலிபர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் லேசாக்குவானாக. மரண வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. சக்கராத்துடைய நேரத்தில் இப்லீசுடைய சதியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. மரணம் ஹைரான நேரத்தில் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, நல்ல நேரத்தில் நல்லவர்களுக்கு மத்தியில் நல்ல இடத்தில் வைத்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. மௌத்தாகும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. மஹ்ஷருடைய அமலுக்கு மொழிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய புனிதமான ஹவுதுல் கௌஸரில் இருந்து தண்ணீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிக்கீடால் நபிகளோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பியாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி மக்கள் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லோரும் நமக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த சபையிலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.